சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு கோயில்களில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் அமைச்சர் வெங்கடரமணன் பொதுமக்களோடு இணைந்து உணவருந்தினார். அம்பத்தூர் அருகே பாடியில் உள்ள திருவலீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற விருந்தில் அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஆகியோர் பங்கேற்றனர். இதேபோல் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் அமைச்சர் விஜய் பாலாஜி சமபந்தி விருந்தை தொடக்கி வைத்து பங்கேற்றார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் வார்லி ஓவிய கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சிறுவர்களின் வரையும் திறனை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த கண்காட்சி பழங்குடியினரின் வாழ்வியலை தத்ரூபமாக வெளிப்படுத்துவதாக பெற்றோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மேம் நல்லா எமோஷன்ஸ்லாம் நல்லா கொண்டு வந்திருக்காங்க எல்லா பிக்சர்ஸ்லையுமே. எஸ்பெஷலி உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த குழந்தை அம்மா அந்த 3 இது பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு நல்லாவே. அப்போ அந்த வர்லி ஆட்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ குழந்தைக்கு வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன் எப்படி அந்த வர்லி ஆட்டில் எப்படி இந்த எமோஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் மெயின் ஆர்ட். திரைத்துறையில் திறமையுள்ளவர்கள் அனைவரும் அழகுதான் என நடிகை பிரீத்தி முகுந்தன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நகைக்கடை திறப்பு விழாவின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். திருப்பத்தூர் அருகே புதிய தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் வழியறியாமல் தவித்த நடிகர் மம்முட்டிக்கு பூலாங்குறிச்சியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவர் தனது பைக்கில் 10 கிலோமீட்டர் தூரம் முன்னால் சென்று வழிகாட்டியுள்ளார். இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் மம்முட்டி தன்னை நண்பர் என கூறியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சார் வழி தெரியாம நின்றாங்க சார். இப்போ வழி தெரியாமல் நிற்கிறப்ப பெட்ரோல் பங்கில் கேட்குறப்ப அவங்க வழி சரியான முறையில் சொல்லலை. நான் அது பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். நானே எந்திரிச்சு போயிட்டு கேட்டேன், சார் என்னங்க சார் வேணும்னு கேட்டேன். அவங்க இந்த மாதிரி மதுரைக்கு போகணும்ப்பா வாழ தெரியலை அப்படின்னாங்க. சரி நானும் வழி சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு சரியாக புரியலை. அவங்க திருப்பியும் சங்கடப்படுற மாதிரி இருந்ததுங்க. சரி வாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பைக் வச்சுருக்கேன் சார், நான் கூட்டியாந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டி கொண்டு விட்டேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுக்க சொன்னாப்புல. அப்போ என்னை கட்டி அணைச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்தார் சார். தமிழகத்திற்கு காவிரி நீர் ரகசியமாக திறந்துவிடப்படுவதாக கூறி கர்நாடக மாநில விவசாயிகள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாண்டியா மாவட்டம் ஸ்நானகட்டா பகுதியில் பூமி தாய் போராட்டக் குழுவின் தலைவர் நஞ்சுண்டே கவுடா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பதை கண்டித்து கர்நாடக அரசுக்கு எதிராக விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதி தவேகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அருண்குமார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். தவேகா வேட்பாளராக அருண்குமார் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனையின் போது அவர் தலைமறைவானதாக சர்ச்சை எழுந்தது. தொடர்ந்து அவரது வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது. எந்த காலத்திலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல்தான் முதலில் பாடப்பட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருக்கும் வழக்கத்தை ஏன் மாற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். 83வது சுதந்திர தினத்தில் ராகுல் காந்தி செங்கோட்டையில் கொடியேற்றுவதே காங்கிரஸ் கட்சியின் கனவு என அக்கட்சியின் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். முன்னதாக அவர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-27 கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு 14ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பிரதான அருவி, ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது.
சமீபத்திய மழையால் நிலவும் குளுமையான காலநிலையை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏரியில் படகு சவாரி செய்தும் பிரதான சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் மகிழ்ந்தனர். இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவு பகுதியில் அதிகாலையில் 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். பல கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்தன. மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடனான போரில் ஈரான் மிக மோசமாக தோற்கும் என்றும் அதன் பிறகு ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்படும் என்றும் அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி கூட்டம் ஒன்றில் பேசிய டிரம்ப் ஹோர்முஸ் நீரிணை ஏற்கனவே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாகவும் கூறினார். புதுடெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்பட்டதால் கட்சித் தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 1937 ரவீந்திரநாத் தாகூரின் வழிகாட்டலின்படி மதச்சார்பற்ற முதல் 2 சரணங்களை மட்டுமே காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. இந்நிலையில் பாஜக அரசு முழு பாடலையும் பாட உத்தரவிட்டுள்ளது. காங்கிரஸ் நிகழ்வுகளில் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்பட வேண்டிய சூழலில் 2 சரணங்களை தாண்டியும் பாடல் தொடர்ந்து ஒலித்ததால் அதை நிறுத்துமாறு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் சமிக்கை செய்தனர். இருப்பினும் சமிக்கையை மீறி முழு பாடலும் பாடி முடிக்கப்பட்டது. டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தின விழாவின் போது வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை தாண்டி முழு பாடலையும் பாட முயன்ற பாடகர்களை சோனியா காந்தியும் கார்கேயும் தடுத்து நிறுத்த முயன்ற வீடியோ வைரலாகி சர்ச்சையாக்கியது. இதை வைத்து காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய பாடலை அவமதித்து விட்டதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு விளக்கமளித்த காங்கிரஸ் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாடுவதே காங்கிரஸ் கட்சியின் நெறிமுறை என்று விளக்கமளித்துள்ளது. சோனியா காந்தியோ கார்கேவோ வந்தே மாதரத்தை அவமதிக்கும் நோக்கில் செயல்படவில்லை என்றும் வழக்கமான கட்சி நெறிமுறை மீறப்பட்டதை சரி செய்யவே தலையிட்டனர் என்றும் காங்கிரஸ் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாவோயிஸ்ட் மனநிலை கொண்டவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடி பேசியதற்கு இடதுசாரி கட்சிகள் மற்றும் திரிணாமுல் கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாட்டின் 80வது சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி இவ்வாறு பேசியிருந்தார். பிரதமரின் இந்த பேச்சு அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் எதிர்க்கட்சியினரை தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று முத்திரை குத்தி ஒடுக்கும் முயற்சி என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலர் M.A. பேபி கூறியுள்ளார். சுதந்திர தின மேடையை கூட விமர்சகர்களை தாக்க பிரதமர் பயன்படுத்துவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலர் டி ராஜா விமர்சித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த சாகேத் கோகலே மற்றும் கீர்த்தி ஆசாத் ஆகியோரும் பிரதமரின் பேச்சை கடுமையாக விமர்சித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படாமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இந்தியாவுடன் இணையவே விரும்பியிருப்பார்கள் என்று முதல்வர் ஒமர் அப்துல்லா கூறியுள்ளார். ஸ்ரீநகர் பக்ஷி மைதானத்தில் சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர் 80 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவுடன் இணைய காஷ்மீர் தலைவர்கள் எடுத்த முடிவு மிகச் சரியானது என்று கூறினார். ஜம்மு காஷ்மீருக்கு உடனடியாக மாநில அந்தஸ்தையும் சிறப்பு அந்தஸ்தையும் திரும்ப வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒமர் அப்துல்லா வலியுறுத்தினார். ஆந்திர மாநில அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் ராமநாராயணன் ரெட்டி சுதந்திர தின விழாவில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பதி காவலர் அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நின்றபடியே உரையாற்றியதால் சோர்வடைந்து தள்ளாடினார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதி தவிக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அருண்குமார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்துள்ளார். தவிக வேட்பாளராக அருண்குமார் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனையின் போது அவர் தலைமறைவானதாக சர்ச்சை எழுந்தது. தொடர்ந்து அவரது வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதனையடுத்து சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு தவிக ஆதரவு அளித்தது குறிப்பிடத்தக்கது. ஜென்சி தலைமுறைக்கு அடுத்து ஜென் ஆல்பா தலைமுறையும் அரசு பள்ளிகளின் அடிப்படை வசதிகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளதாக முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவில் 75 ஆண்டுகளை கடந்தும் பல அரசு பள்ளிகளில் குடிநீர், கழிப்பறை, ஆசிரியர்கள் இல்லாதது வருந்தத்தக்கது என குறிப்பிட்ட அவர் பஞ்சாபில் தங்கள் ஆட்சியில் பள்ளிகள் வெகுவாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
இளைஞர்கள் சரியாக வழிநடத்தப்பட்டால் நாடு பெரும் பயனடையும் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். இல்லையெனில் சமூகத்திற்கு சுமையாக மாறக்கூடும் என்றும் அவர் கூறினார். நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்தில் 80வது சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மோகன் பகவத் பேசினார். அப்போது இளைஞர்கள் சுயநலமின்றி தங்களுக்கு அடுத்து வரும் தலைமுறையின் தேவைகளையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஹார்மஸ் நீரிணையை அமெரிக்கா கைப்பற்றும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்த நிலையில் அது தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் வரை கடல் முற்றுகை தொடரும் என ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் காரிபாபாடி கூறியுள்ளார். இஸ்லாமாபாத் ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறிவிட்டதால் போர் நிறுத்தம் எதுவும் நடைமுறையில் இல்லை என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. நேபாள தலைநகர் காத்மண்டுவில் நிலவி வரும் கடும் LPG தட்டுப்பாட்டை சமாளிக்க 5 இடங்களில் சிறப்பு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் அதிகாலை முதலே சிலிண்டர்களோடு நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயுவை பெற்றுச் சென்றனர். நுகர்வோர்கள் அரசு அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என்றும் அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் மட்டுமே வருமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உடல்நிலை குறித்து முன்னணி இதயவியல் நிபுணர் மருத்துவர் ஜொனாதன் ரெய்னர் 7 முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழில் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த ஆண்டு டிரம்புக்கு 22 மருத்துவ நிபுணர்கள் பரிசோதனை செய்தது ஏன் என்றும், வழக்கத்தை விட அதிகமான ஆஸ்பிரின் மாத்திரை பரிந்துரைக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிநவீன இமேஜிங் சோதனைகள் ஏன் மேற்கொள்ளப்பட்டன என்பது உள்ளிட்ட கேள்விகளை ரெய்னர் எழுப்பியுள்ளார். டிரம்பின் கை தழும்புகளுக்கு கை குலுக்குவதும் கால் வீக்கத்துக்கு நரம்பு சார்ந்த இயல்பான பாதிப்புமே காரணம் என்றும், அவர் முழு உடற்தகுதியோடு ஆரோக்கியமாக இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது.